விஜய் வந்து அப்படி இப்படின்னா நான் சொல்ல மாட்டேன், நல்ல மனுஷனா பார்த்தாங்க. ஒரு நல்ல மனுஷன் வந்து போட்டிக்கு வந்திருக்காப்லப்பா, இந்த மனுஷனுக்கு நம்ம ஓட்டு போடுவோம் அப்படி பார்த்தாங்க. ஏன்னு கேட்டால் இதுங்கன்னா சாத்தானுங்க, ஓகேங்களா? இந்த சாத்தானை பார்க்கும்போது ஒரு மனுஷனை பார்த்தோன்னே அந்த மனுஷனுக்கு வந்து சக மனிதர்கள் ஆதரவு கொடுத்தார்கள், அவ்வளோதான் அது. ஓகே ஓகே. தொடர்ந்து அந்த விஷயத்தில் பார்க்கும்பொழுது விஜய் அவர்கள் இந்த இந்த பிரச்சாரம் பண்ணாங்க, மக்கள் வந்து களத்தில் நின்று ஓட்டு போட்டாங்க, குடும்பமாக அந்த அந்த ஓட்டுங்கிறது பதிவாயிருக்கு. 7 மணிக்கு வந்து எழுந்து வந்து ஓட்டே இல்லாத குழந்தைங்க கூட விஜய் மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு வந்து ஓட்டு போட்டதை நம்ம பார்த்தோம். இப்போ இந்த இதில் வந்து யாருக்கு பாதிப்பு அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? திமுகவுடைய இந்த கோர் ஓட்டை விஜய் உடைச்சிருப்பாரு நினைக்கிறீங்களா, இல்லை ஏற்கனவே சிதஞ்சு கிடக்கிற அதிமுக ஓட்டை உடைச்சிருப்பாருன்னு சொல்றீங்களா, நாம் தமிழர் கட்சிகளோட ஓட்டை வாங்கியிருப்பாரு சொல்லுவாங்க சார்? நாம் தமிழர் வந்து இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்னோட அசம்ஷன் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கட்சியும் வந்து தனித்தனியாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சுருக்காங்க. நமக்கு அந்த அளவுக்கு மேன் பவர் இல்லை. அவங்க எடுத்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை நான் கம்பேர் பண்ணி பார்த்ததில் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, தோழமை கட்சிகள் இந்த கட்சியும் சரி அந்த கட்சியும் சரி 70 சீட்டு வந்து தோழமை கட்சி கொடுத்துருக்காங்க. அந்த தோழமை கட்சிகள் இருக்க இடத்துக்கு லெட்ஸ் சே கீப் இட் அஸ் டிஎம்கே தோழமை கட்சி விஜய் அப்படிங்கும்போது, அந்த தோழமை கட்சி இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டு எல்லாமே விஜய்க்கு போகும். அப்படிங்கும்போது 140 கான்ஸ்டுவன்சிஸ் இந்த மாதிரி வந்து தாவேகாக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஹோல்டாக இருக்கும். டைரக்ட் ஃபைட் உள்ள கான்ஸ்டுவன்சிஸ், அதாவது டிஎம்கே ஏடிஎம்கே இது அந்த மாதிரி இருக்க கான்ஸ்டுவன்சினா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து திருச்சி கிழக்கில் வந்து போட்டிட்டார். ஏன்னு கேட்டிங்கன்னா சிட்டிங் எம்எல்ஏ அங்கே அதிமுக திமுக நிற்குது பயங்கர, இந்த சைடு வந்து கேஎன்ஆர், இந்த சைடு வந்து இது. அப்படிங்கும்போது அது ஏற்கனவே அந்த எம்எல்ஏ 50,000 ஓட்டு டிஃபரன்ஸில் ஜெயிச்சிருக்காங்க. இங்கே பெரம்பூர்லேயும் சிட்டிங் எம்எல்ஏ அந்த எம்எல்ஏ 62,000 ஓட்டு டிஃபரன்ஸில் ஜெயிச்சிருக்காங்க. அப்பேற்பட்ட இடத்துல எல்லாருமே தோத்த இடத்துல இல்லைன்னா அந்த எம்எல்ஏ மாத்திர இடத்துல தான் வந்து இது செய்வாங்க. ஸோ ஒரு தளபதியாக இருந்து நான் இந்த இடத்துல நிற்கிறேன், இவ்வளோ ஸ்ட்ராங்கான இடத்துல 2 இடத்துல நிற்கிறார், 2 இடத்துல நிற்கிறேன், 2 இடத்தோட அதிர்வு இன்னைக்கு 2 இடத்தோட அதிர்வு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏன் நிற்கிறாரு இன்னைக்கு 55% பவுலான மெட்ராஸ் வந்து இன்னைக்கு 82% பவுலாக இருக்கு சார். இதுக்கு என்ன சொல்றீங்க? எஸ்ஐஆர் சொல்லுங்க, புரிஞ்சுக்கலாம். இதுக்கும் ஏன்னா 25% எஸ்ஐஆர்னு சொல்லுங்க, ஓகேங்களா? மெட்ராஸ்ல அதுக்கு முன்னாடி இருந்தவனா செத்து போயிட்டான்னு சொல்லுங்க. இந்த மாதிரி போலி பிம்பத்தை தான் நீங்க கிரியேட் பண்ண முடியும். அந்த அதிர்வை கொண்டு வரதுக்காக தான் தலைநகரத்தில் கொண்டு வந்தாங்க. இந்த தலைநகரத்தில் இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் கூட இந்த அளவுக்கு பண்ணதில்லை. அதை பீட் பண்ணி தலைநகரத்தில் எம்ஜிஆர் டோட்டலா அடிச்சாரு. தலைநகரத்தில் வந்து குறி வச்ச விஜய் அவரோட டார்கெட் வந்து டிஃபரெண்டா இருந்துச்சு. ஒருத்தருக்கு ஒரு டார்கெட், ஒரு அசம்ஷன் இருக்கும். அதே மாதிரி திருச்சியில 9 தொகுதியும் வந்து பாத்தீங்கன்னா திமுக அதிகம் தொகுதி. அதுக்கு நடுவில் வந்து நின்று திருச்சி கிழக்குல நடுவுல நின்று ஒரு சுத்தியல் எடுத்து அடிச்சா இருப்பாங்க, கிளாஸ் செதறிடுச்சு. இதுதான் வந்து களம். இந்த மாதிரி வந்து டைரக்ட் ஃபைட்டை டைரக்டா ஹைலி இம்பாசிபிள் ஏரியாஸ்ல வந்து ஒரு தலைவர் நின்று அதை உடைக்கும் போது மக்கள் எழுச்சி வந்து இன்னும் ஜாஸ்தியாகும். அதை செஞ்சிருக்காப்புல. இன்னைக்கு நாங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா நானே வந்து ஒரு சும்மா கருத்து சொல்லுவேன், அவ்வளோதான்.